பிறத்தல் பிறத்தல் மானிடனாய் பிறத்தல் அரிது. கூணு செவிடு குருடு இவையெல்லாம் நீங்கி பிறத்தல் அரிது. உங்கள் பிறவி தெய்வீக பிறவி. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உங்களை அமர வைத்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்களா கூட்டத்தை சேர்க்கல, இது தானா வந்த கூட்டம். மக்கள் மனதில் ஆழமாக பதிவாயிட்டீங்க. மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த அரியணையில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனதில் என்னுடைய இதயங்கணித வாழ்த்துக்கள். நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த முதலமைச்சரும் ஆட்சி அமைக்கும் பொழுது ஊர் ஊராக வந்து தொகுதி தொகுதியாக வந்து மக்களின் அவல நிலைகளை பார்த்தது கிடையாது. என் மனதில் என்ன தோணுதுன்னா, நீங்கள் எல்லா ஊர்லேயும் வர முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு தொகுதி வந்து பாருங்க. மக்கள் வந்து இந்த ஆட்சியில் பசி பட்டினியின்றி வாழக்கூடாது. சத்தியமாக இருக்கிறாங்க. இன்னும் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட இன்னும் இருக்கிறாங்க. அது வந்து உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடாது. யாரையும் நம்பாதீங்க. தொகுதி வாரியாக அந்த குக்கிராம்லாம் போங்க, போய் பாருங்க. இன்னும் கரண்ட் இல்லாமல் கூட இருக்காங்க. தண்ணி வசதி கூட இல்லை குடிக்கிறதுக்கு, இன்னும் இருக்கிறாங்க. இது உண்மை. போய் பாருங்க. பார்க்காத விட்டுட்டா நல்லா இருக்காது. போய் பாருங்க. போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தொகுதி போய் குக்கிராமத்தில் போய் பாருங்க. பார்த்தா கண் கூட பார்ப்பீங்க. நீங்கள் ரோடு வசதி எப்படி, தண்ணி வசதி எப்படி, மக்கள் எப்படி வாழறாங்க, எதை நம்பி வாழறாங்க, மக்களின் அவல நிலைகளை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அந்த தொகுதியில் வந்த எம்எல்ஏ வந்து சொல்லி நீங்கள் பார்க்குறது வந்து அது அந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படாது. நீங்களே பாருங்கள். ஏன்னா நீங்கள் சின்ன வயசு, நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்கணும். அப்படி போய் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் ஆயுள்கால வரை நீங்கள் தான் முதலமைச்சர். அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் தானாக பஞ்சா பறந்து போகும். நீங்கள் நிரந்தர முதலமைச்சர். இந்த அவல நிலைகள் இன்னும் இருக்குது. அது உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதுதான் என்னுடைய எண்ணமே. சத்தியமாக இருக்குது. ஒரு ஊரில் ஒரு குக்கிராமத்தில் சாப்பாட்டுக்கு வழியில்லாத கூட இருக்காங்க. இன்னும் கூட அது மாறணும். ஒரு மனிதனின் அடிப்படை வசதி, நீர், தங்குமிடம், மின்சாரம், இவை இல்லாமல் வாழ முடியாது இந்த காலகட்டத்தில். ஆனால் இன்னும் இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனம். போய் பாருங்க. பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து சொன்னது நடக்கும். நிரந்தர முதல்வராக சொல்கிறீங்க இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும். இது பேச்சில் இல்லாமல் செயலில் கண்டிப்பாக காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறோம். என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் சார். தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நேரில் பார்க்குறீங்களோ இல்லை இதை பார்க்காத போயிடுவீங்களோ, நான் சொல்கிறது அனைத்துமே உண்மை. இது எல்லா ஆட்சியிலும் நடக்குது. எந்த முதலமைச்சர் வீடு வீடாக போய் பணத்தை பார்த்தது கிடையாது. நீங்கள் போகிறது அந்த இடத்துக்கு தெரியவே கூடாது. டக்குன்னு போய் பாருங்கள். சடன்லி பாருங்கள். ரோடு வசதி எப்படி, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, இது எல்லாம் போய் பார்த்தா மட்டும்தான் நடைமுறைக்கு வரும். இது எப்படியும் வந்து இப்படி போய் பார்த்துட்டிங்கன்னா யாரும் வந்து உங்களை முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த கடவுள் நினச்சா விட முடியாது. சொல்கிறத நீங்கள் செயலில் காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். இது மக்களின் வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள் கிடையாது. ஆதகமாக பேச நினைக்காதீங்க. எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் 230 தொகுதி என் காலை பட்டிருக்கு சார். நான் பார்த்துருக்கேன் சார். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு மாதம், அட்லீஸ்ட் ஒரு மாதம் கூட 2 மாதத்துக்கு ஒரு டைம் போய் பாருங்கள். இப்படி போய் பார்த்தா மட்டுமே
அசைக்க முடியாத முதலமைச்சர் நீங்கள் தான். இதில் எந்தவித பாகுபாடு இல்லை. மக்கள் நம்பிட்டாங்க உங்களை, தெய்வமாக போற்றப்படுறீங்க. பிறத்தல் மானுடராய் பிறத்தல் அரிது, கூணு செவிடு குருடு இவையெல்லாம் நீங்கள் பிறத்தல் அரிது. உங்கள் பிறவி தெய்வீக பிறவி, அதை பயன்படுத்திக்கோங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயங்கணித நல்வாழ்த்துக்களை நான் மென்மேலும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார்.